டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த நிலையில் 2 நாட்களில் நடைபெற்ற சந்திப்பு. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சு நடைபெற்று வருவதாக ஆங்கில தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெரிவித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா சொந்த கருத்து என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விளக்கம். சென்னையில் இன்று வெயில் சதமடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மார்ச் 31ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வாய்ப்பு. அரசின் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் 6% குறைந்திருக்கக்கூடிய வன்கொடுமை வழக்குகள். ஆதி திராவிடர் பழங்குடியினர் துறை மாநில கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே திமுக தவேக இடையே போட்டி என்று விஜய் பேச்சு. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கருத்து. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை விடுவிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக திமுகவினர் போராட்டம். முதலாளிக்கு தள்ளுபடி. மியான்மரில் கடும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு 1000 கடந்தது. ஏராளமானோர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதி. தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் 10 பேர் உயிரிழப்பு. பாங்காக்கில் 30 மாடி கட்டிடம் சரிந்து விழுந்ததால் அலறியடித்து ஓடிய மக்கள். மியான்மருக்கு 15 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தது இந்தியா. இந்திய விமானப்படை விமானம் மூலமாக கூடாரங்கள் உள்ளிட்டவையும் அனுப்பி வைத்தது. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பு கொள்ளலாம். உதவி எண்களை வெளியிட்டது தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை. காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கான வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காவல்துறைக்கான புதிய குடியிருப்புகள் மற்றும் கட்டிடங்களும் திறந்து வைப்பு. சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை. அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. தென்னிந்திய சமையல் எரிவாயு டேங்கர் லாரியில் வேலை நிறுத்தம் 3வது நாளாக நீடிப்பு. பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பு. பங்குனி மாத அமாவாசையொட்டி திருநள்ளாறு கோவிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். திருச்செந்தூர் கடற்கரையில் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய கடல். பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் மீது ஏறி செல்ஃபி எடுக்கும் பக்தர்கள். எடப்பாடி அருகே சாலையோரம் நின்றிருந்த ஆசிரியர் மீது மோதிய கார். சம்பவ இடத்திலேயே ஆசிரியர் உயிரிழந்த பரிதாபம். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் நக்சலைட்டுகள் 16 பேர் உயிரிழப்பு. பாதுகாப்பு படையினர் 2 பேர் காயம். நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சியை கொண்டுவர கோரி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. காவல்துறையினருடன் நடைபெற்ற மோதலில் 2 பேர் உயிரிழப்பு. பதினெட்டாவது IPL சீசனில் முதல் வெற்றியை பதிவு செய்ய போவது யார்? அகமதாபாத்தில் நடைபெறக்கூடிய போட்டியில் குஜராத் மும்பை அணிகள் இன்று பலப்பரீட்சை.
அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது அவருடைய சொந்த கருத்து என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியே கிடையாது என்று திட்டவட்டமாக கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென்று டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றும் தமிழ்நாடு நலன் கருதியை சந்தித்ததாகவும் விளக்கம் அளித்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டார். பிறகு கடந்த வியாழக்கிழமை அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த அண்ணாமலை கூட்டணி குறித்து தகுந்த நேரத்தில் தலைவர்கள் பேசுவார்கள் என்று கூறினார். இந்நிலையில் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் உறுதி செய்யப்பட்ட பிறகு அதனை வெளிப்படையாக தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அமித்ஷா கூறியது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றார். அது அவர் சொல்லுகின்ற கருத்து. அவர் சொல்லுகின்ற கருத்தை எங்களிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடாது. எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு, நாங்கள் சென்ற முழு காரணம் மாநிலத்தினுடைய நலன் கருதி தான் சென்றிருக்கிறோம். இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மதுரையிலிருந்து ரகசியமாக டெல்லி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியிலிருந்து இன்று காலை செங்கோட்டையன் மதுரை திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க மத்திய அரசு மறுப்பதை கண்டித்து திமுக சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 4034 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிலுவை வைத்திருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை கண்டித்து மாநிலம் முழுவதுமாக 100 நாள் வேலை திட்ட பயனாளர்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை பள்ளிக்கரணையில் நடைபெற்ற போராட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியன், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எப்ப வரும் எங்களோட சம்பள பணம், மோடியே மோடியே அடிமைகளின் டேடியே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, உழைக்கும் மக்களை ஏமாற்றாதே. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலவநத்தம் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் போது 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி நடப்பதாகவும் பாஜகவை சேர்ந்த பெண் பிரமுகர் மீனா என்பவர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கிராம சபை கூட்டம் என்று அழைத்து போராட்டம் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கிராம சபை கூட்டத்தை ஏன் ஆர்ப்பாட்டமா மாத்துறீங்க? இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் நாடகங்களை இனி மக்கள் நம்பப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.